அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி அரபியில் சொல்லலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஐ அப்படின்னா நான், அதை அன அப்படின்னு அரபியில் சொல்லுவோம். யூனா நீ, அதை அந்தா அந்தான்னு சொல்லலாம், இந்தான்னு சொல்லலாம். ஹீனா அவன், அவன்கிறது ஹூவா. அதே லேடியாக இருந்துச்சுன்னா ஹியா சொல்லுவாங்க. இனி இட் அப்படின்னா அது, இது அப்படிங்கிறது ஹாதா அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ரோனா போ அப்படிங்கிறது கோ அப்படிங்கிறத ரோன்னு சொல்லுவாங்க. இனி வா அப்படிங்கிறத தால் அப்படின்னு சொல்லணும் அரபியில். அது மாதிரி யாரு ஹூ அப்படிங்கிறத மின் அப்படின்னு சொல்லணும். கம் வா அப்படிங்கிறத தால் அப்படின்னு சொல்லுவாங்க. கோ அப்படிங்கிறத ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே அப் அப்படின்னா ஃபோக் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே டவுன் அப்படின்னா தஹத் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி உள்ளே இன் அப்படிங்கிறத ஜூவா அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே அவுட் அப்படிங்கிறத பர்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இனி பெருசு பிக் அப்படிங்கிறத கபீர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதிரி சிறுசு ஸ்மால் அப்படிங்கிறத சஹீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி இல்லை அப்படிங்கிறத லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நேரம் டைம் அப்படிங்கிறது வந்து சா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் எனக்கு வேணும், இல்லை 1 மணி நேரம் அப்படிங்கிறத வாஹித் சா எத்தனின் சா அப்படின்னு சொல்லுவோம். இதே எனக்கு டைம் யாராவது கேட்டாங்கன்னா அது டைமாக சொல்லணும்னா சா வாஹித் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1 மணி அப்படின்னு அர்த்தம். இல்லை சா எத்னீன், சா ஹம்சேன் அப்படின்னா 5 மணி அப்படின்னு அர்த்தம். முதல்ல சா வரணும். ஆனால் என்ன எவ்வளோ டைம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது வாஹித் சா அப்படின்னு சொல்லணும். வாஹித் சானா என்ன 1 மணி நேரம் வேணும், இல்லை 2 மணி நேரம் வேணும், எத்தனின் சா அப்படின்னு சொல்லணும். இனி மினிட்ஸ் எப்படி சொல்லுவோம்னா தகிகா அப்படின்னு சொல்லுவோம். தகிகா அப்படின்னு அரபியில் சொல்லுவோம். ஹம்சா தகிகா 5 மினிட்ஸ், அசரா தகிகா 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இனி 50 மினிட்ஸ் அப்படிங்கிறத ரூபா அப்படின்னு சொல்லுவோம். அரை மணி நேரம் அப்படிங்கிறத நூஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் தண்ணி அப்படிங்கிறத மோயா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வேலை ஒர்க் அப்படிங்கிறத ஷுகுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லீப் தூக்கம் அப்படிங்கிறத நோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடு ஃபுட் அப்படிங்கிறத அக்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத சதீக் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாளி ஓனர் அப்படிங்கிறத கஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி ப்ராப்ளம் பிரச்சனை அப்படிங்கிறத முஷ்கிலா அப்படின்னு சொல்லுவாங்க. லிவிட் விடு அப்படிங்கிறத கள்ளிவள்ளி அப்படின்பாங்க. டாய்லெட் பாத்ரூம் அப்படிங்கிறத ஹமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் வீடு அப்படிங்கிறத பேத் அப்படின்னு அரபியில் சொல்லுவோம். ஆஃபீஸ் அலுவலகம் அப்படிங்கிறத மக்தப் அப்படின்னு சொல்லுவோம். காரு வண்டி அப்படிங்கிறத செய்யாரா அப்படின்னு சொல்லுவோம். இனி ஃப்ளைட்டு விமானம் அப்படிங்கிறத தையாரா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஓட்டோடைய டிரைவரை வந்து சவாக் அப்படின்னு சொல்லுவோம். இனி ரெஸ்டாரண்ட்டை மத்தாம் அப்படின்னு சொல்லுவோம். ஹோட்டலை ஃபுன்தக் அப்படின்னு சொல்லுவோம். இனி பெண் எழுதக்கூடிய பெண்ணை கலம் அப்படின்னு சொல்லுவோம். புத்தகத்தை கிதாப் அப்படின்னு சொல்லுவோம். இனி மில்க் பாலை வந்து ஹலீஃப் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணியை வந்து மோயா அப்படின்னு சொல்லுவோம். தண்ணி நார்மல் தண்ணி வந்து மோயா அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஷ் மீன் இருக்குல்ல, மீனை வந்து சமக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புத்தகத்தை வந்து கிதாப் அப்படின்னு சொல்லுவோம். பாலை வந்து ஹலீஃப் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணியை வந்து மோயா அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஷ்ஷை வந்து சமக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சாப்பாடு அப்படிங்கிறத அக்கில் அப்படின்னு சொல்லுவோம். இனி இந்த பார்ட்டினா பார்ட்டி வைக்கிறாங்க அப்படிங்க, அது வந்து அசீமா அப்படின்னு சொல்லுவோம். மட்டன்னா ஆட்டி இறைச்சி அப்படிங்கிறத லஹாம் அப்படின்னு சொல்லுவோம். மாட்டி இறைச்சி அப்படிங்கிறத லஹம் பஹரா அப்படின்னு சொல்லுவோம். இனி சிக்கன் கோழி இறைச்சிங்கிறத திஜாஜ் அப்படின்னு சொல்லுவோம். இனி வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர் அப்படிங்கிறத ஆமல் அப்படின்னு சொல்லுவோம். பைசா கூடிய ஏடிஎம் வந்து சராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கடன் வாங்குறது சலப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பைசா சில்லற அதை வந்து சர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டில் அப்படின்னா இன்னும் வரல அப்படிங்கிறத லிஸ்ஸா அப்படின்னு சொல்லுவோம்.
ஆல் குல்லு அப்படிங்கிறது அனைத்தும் அப்படிங்கிறத குல்லு அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஓகே ஓகே தமாம் தைப் அப்படின்னு சொல்லுவோம். தமாம்னு சொல்லுவோம், தைப்னு சொல்லுவோம். நீ ஆல் டைம் எப்போதும் 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 அப்படிங்கிறத அலத்தூல் அப்படின்னு சொல்லுவோம். நீ மரியாதை அப்படிங்கிறத எக்திராம் அப்படின்னு சொல்லுவோம். நீ சண்டை ஃபைட்டு அப்படிங்கிறத ஜிஞ்சால் அப்படின்னு சொல்லுவோம். பொறுமை அப்படிங்கிறத சஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அநேகமாக அப்படிங்கிறத தக்ரீபன் அப்படின்னு சொல்லுவோம். நீ சிகரெட்டை வந்து துக்கான் அப்படின்னு சொல்லுவோம். கையெழுத்து சிக்னேச்சர் அப்படிங்கிறத தௌக்கியா அப்படின்னு சொல்லுவோம். நீ டாக் நாய கல்ப் அப்படின்னு சொல்லுவோம். மணலுக்கு வந்து ரம்மல். தாமதம்னா வெயிட் அப்படிங்கிறத தாக்கீர் அப்படின்னு சொல்லுவோம். மோர்னா லபன். லைசன்ஸ்க்கு ருக்ஸா. தயிருக்கு கர்டுக்கு சபாதி. பெட்ரோலுக்கு பன்சீன். ஸ்டேஷன் நிலையம் பெட்ரோல் நிலையம்க்கு மஹத்தா. பெட்ரோலுக்கு பன்சீன், ஸ்டேஷனுக்கு மஹத்தா அப்படின்னு சொல்லுவோம். 1 அப்படிங்கிறத வாஹித் அப்படின்னு சொல்லுவோம். 2 அப்படிங்கிறத எத்தனீன் அப்படின்னு சொல்லுவோம். 3 அப்படிங்கிறத தலாத்தா அப்படின்னு சொல்லுவோம். 4 அப்படிங்கிறத அர்பா அப்படின்னு சொல்லுவோம். 5 அப்படிங்கிறத ஹம்சா அப்படின்னு சொல்லுவோம். 6 அப்படிங்கிறத சித்தா அப்படின்னு சொல்லுவோம். 7 அப்படிங்கிறத சபா அப்படின்னு சொல்லுவோம். 8 அப்படிங்கிறத தமானியா அப்படின்னு சொல்லுவோம். 9 அப்படிங்கிறத திசா அப்படின்னு சொல்லுவோம். 10 அப்படிங்கிற அஸ்ரா அப்படின்னு சொல்லுவோம். இனி 20 அப்படிங்கிறத இஸ்ரூன் அப்படின்னு சொல்லுவோம். 30 அப்படிங்கிறத தலத்தூன் அப்படின்னு சொல்லுவோம். 40 அப்படிங்கிறத அர்பன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே அந்த 1 2 3 அதே இதில் ஊன் மட்டும் ஆட் பண்ணணும். 50 அப்படிங்கிறத ஹம்சூன் அப்படின்னு சொல்லுவோம். 60 அப்படிங்கிறத சித்தூன் அப்படின்னு சொல்லுவோம். 70 அப்படிங்கிறத சபூன் அப்படின்னு சொல்லுவோம். 80 அப்படிங்கிறத தமனூன் அப்படின்னு சொல்லுவோம். 90 அப்படிங்கிறத திசூன் அப்படின்னு சொல்லுவோம். நீ 100 அப்படிங்கிறது மியா அப்படின்னு சொல்லுவோம். நீ 0 அப்படிங்கிறத சிஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஹலோ அப்படி வணக்கம் அப்படின்னு சொன்னால் மெர்ஹபான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹவாரியூ அப்படிங்கிறத கேஃப ஹாலக் அப்படின்னு சொல்லலாம். கேஃப ஹாலக்னு சொல்லலாம், கேஃபல் ஹால்னு சொல்லலாம். ரெண்டும் ஒரே மீனிங் தான். இப்போ நான் ஐ எம் ஃபைன் நான் நலம் அப்படிங்கிறத அனபிஹேர்னு சொல்லலாம், கொய்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ உங்கள் பேர் என்ன, வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிறத எஸ் இஸ்மா இன்தா அப்படின்னு. எஸ்னா என்ன, இஸ்மானா பெயர், இன்தானா உங்கள் பெயர் என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். இஸ்முகான்னு கேட்கலாம். அப்படின்னாலும் உங்கள் பெயர் என்ன அப்படின்னு அர்த்தம், பேர் என்ன அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ராஜா அப்படின்னு சொன்னால் ஆனால் ராஜா அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு அகில் கலாஸ் அப்படின்னு கேட்கணும். அகில் கலாஸ் அப்படிங்க இல்லை நான் சாப்பிடலை அப்படிங்கிறத லா மாஃபி கலாஸ். லானா இல்லை, மாஃபி கலாஸ்னா இல்லை நான் சாப்பிடலை, மாஃபி அகில் கலாஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது இது யாரு அப்படின்னு கேட்டால் மின் ஹாதா அப்படின்னு கேட்கும். மின் ஹாதா மின்னுனா யாரு, ஹாதானா அது இது அப்படின்னா மின் ஹாதா. இப்போ எங்கே போகிற இப்போ அப்படின்னு கேட்கறதுக்கு வேன் அந்தரோ அல்ஹேன் அப்படின்னு வரும். வேன்னா எங்கே, அந்தானா நீ, ரோனா போகிற, அல்ஹேன்னா இப்போ. வேன் அந்தரோ இல்ஹேன். இப்போ நான் போகிறேன் தமாம், ஐ கோ தமாம் அப்படின்னு சொல்கிறது நான் தமாம் போகிறேன் அப்படிங்கிறது அனரோ தமாம். அனனா நான், ரோனா போகிறது, தமாம்னா தமாம் போகிறேன். இப்போ என்னோட வா அப்படிங்கிறத தால் சவசவா அனா அப்படின்னு சொல்லுவோம். தால்னா வா, சவாசவானா உடன் அப்படிங்கிறது. ஆனால் என்னுடன், தால் சவசவா அனா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்குறத அந்த மித்த ஈஜி அப்படின்னு கேட்போம். அப்போ மித்தனா எப்போ அப்படிங்கிறது, ஈஜினா வந்துடுது அப்படிங்க. நீ என்ன பண்ணுற இப்போ அப்படிங்கிற எஸ் சவின்தா அப்படின்னு. எஸ்னா என்ன, சவினா செய்கிறது, என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்க. இன்தானா நீ என்ன செஞ்சிட்ருக்க. ஓகேவா. இப்போது உங்கள் குடும்பம் எப்படி, உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது கேஃப் இந்த ஆயிலா அப்படின்னு சொல்லுவோம். கேஃப்னா எப்படி, இந்தனா உன்னுடைய, ஆயிலனா உங்கள் ஃபேமிலி அப்படிங்கிற ஆயில. உனக்கு என்ன எப்படி தெரியும் அப்படிங்கிறது கேஃப் இந்த மாலுமான அப்படின்னு சொல்லுவோம். கேஃப்னா எப்படி, இந்தனா உனக்கு, மாலும்னா தெரியும் அப்படிங்குது,
ஆனால் என்ன எப்படி தெரியும் அப்படின்னு கேஃப் எந்த மாலும் அன அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.